ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு புதுவிதமான சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மூணையும் இந்த சிக்கன் கூட நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது இந்த அளவுக்கு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வரமிளகாவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவுக்கு ரொம்ப ஹீட் தேவையில்லை, அதனால லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னே அதை நல்லா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பெரிய வெங்காயம் நான் பெருசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் வெங்காயம் 3 வெங்காயம் இருக்குது. அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கின ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்டது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி வதங்குறவருக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இப்போது இதை நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா தக்காளிலாம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால இதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி ஒரு 5 to 6 minutes வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கிண்டி விடுங்க. 5 to 6 minutes சொன்னாலும் அதுக்கு இடையிலே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலா ஆற வச்சு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆற வச்சு அரைச்ச மசாலாவை நம்ம இந்த சிக்கன் கூட சேர்க்க போகிறோம்.
இந்த ஆற வச்சு அரைச்சிருக்கிற மசாலா கூட இந்த சிக்கனோட நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா சூப்பராக வாசம் வருது இந்த மசாலா போட்டோன்னே. இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக நான் இருக்குல்ல, நான் சாம்பார் சாதம், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி சாதம்லாம் ரெடி பண்ணி அது கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிண்டிட்டோம். நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அந்த மசாலா பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கிரேவி சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஃபைனல் ஸ்டேஜு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இந்த கிரேவியை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.